வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னங்கிறத பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், 5 பச்சை மிளகாய் நேராக கீறி வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு, சோம்பு சேருங்க. எண்ணெய் சூடு ஆகலை, நல்லா பொரியந்தொட்டிக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கந்தொட்டிக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியவும் நல்லா வதக்கணும். இப்போ வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலாக்கு சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் நல்லா மசாலாவில் சாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு முன்னாடியே போட்டிருக்கோம், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு முன்னாடியே சேர்த்ததுனால இப்போ அரை வேக்காடாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வேக வைக்கையில் கரெக்டாக எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி வெந்துடும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு 1 டம்ளர் பச்சை பால் ஊற்றிக்கிறோங்க. ஏன்னா தேங்காய் பால் நீங்கள் ஊற்றி இது வரைக்கும் குருமா
டேஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. பச்சை பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பச்சை பால் ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை பால் ஊற்றுனதுனால கொஞ்சம் அது வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அது ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கிருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிருங்க. கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிருங்க. மிகவும் சுவையான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.